வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ். 9th ஸ்டாண்டர்ட் தங்கங்களா செல்லுங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்துட்டு குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அறிவியல். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கும் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லிட்டு இருந்தீங்க இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவும் நான் வீடியோ போடுறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ குவார்ட்டர்லிக்கான அறிவியல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 லெசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10வது 11வது 12வது லெசன், அதுக்கப்புறம் திசுக்களின் அமைப்பு 18 19 இந்த 2 லெசன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கோங்க, அளவீடு. பேஜ் நம்பர் 11ல் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு மதிப்பெண் வினா வந்துட்டு நீங்கள் எப்போவுமே எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இப்போனா 5 மார்க்கில் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு 1 மார்க்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. மிகச் சுருக்கமான விடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா அளவீடு என்றால் என்ன, எஸ்ஐ அலகு வரையறு, எஸ்ஐ அலகின் விரிவாக்கம் என்ன, மிகச் சுற்றளவு வரையறு. நம்ம எப்போவுமே வரையறு கொஷினை மிஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக படிச்சுக்கணும், சரிங்களா? 5வது கொஷின் திருகு அளவின் குறிக்கோள் பற்றி உனக்கு என்ன தெரியும், அந்த கொஷின் படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையில் வந்துட்டு 2 கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின், 3வது கொஷின் நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக. இந்த வேறுபடுத்துக அப்படிங்கிறதையும் வந்துட்டு கண்டிப்பாக இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கோங்க. விரிவாக விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட். கணக்கீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஒரு சில கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ லெசன் 2 இயக்கம். பேஜ் நம்பர் 24 பேஜ் நம்பர் 24ல் 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. 24 சுருக்கமான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா திசை வேகம் வரையறு, தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை வேறுபடுத்துக. அடுத்து 4வது கொஷின் வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுக. 5வது கொஷின் 7வது கொஷின் இம்பார்ட்டன்ட். சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். விரிவாக விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இது 2மே இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. லெசன் 3 பாய்மங்கள். பேஜ் நம்பர் 37 எடுத்துக்கோங்க. 1 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு 10த்துக்கும் இதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ 1 மார்க்ஸ் வந்துட்டு எப்போவுமே இதில் படிக்க பழகிக்கோங்க. 10த்துக்கும் நம்ம அதே மாதிரி தான் நம்ம படிப்போம், சரிங்களா? எல்லாமே படிச்சுக்கோங்க 1 மார்க்ஸில். பேஜ் நம்பர் 37 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்துட்டு இதில் 5 கொஷினுமே நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் எல்லா கொஷினுமே மாறி மாறி கேட்டிருக்காங்க. பாஸ்கல் விதியை கூறு, வளிமண்டலம் அழுத்தம் என்றால் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4வது 5வது மிதத்தல் விதிகளை கூறு. இந்த 2 கொஷினும் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஷின். அப்புறம் வந்துட்டு கூற்று மற்றும் காரண வகை வினாக்கள். இதில் வந்துட்டு நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ண வேணாம். இதில் 4 மார்க்ஸில் வந்துட்டு எல்லா லெசன்ஸ்லேயுமே வந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ இதை வந்துட்டு இந்த கூற்று மற்றும் காரண வகை வினாக்களை வந்துட்டு ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. கணக்கீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்துட்டு லெசன் 10 எடுத்துக்கோங்க, நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், சரிங்களா? அதில் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இதில் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஹாஃபெலிக்கும் ஹேண்டலுக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆன மாதிரி தான் நம்ம திரும்ப படிக்கும் போது, சரிங்களா? பேஜ் நம்பர் 124 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. மிகச் சுருக்கமான விடையலி 124. பேஜ் நம்பர் 124 எடுத்துக்கிட்டிங்களா? பரப்பு கவரப்படும் பொருள் மற்றும் பரப்பு கவரும் பொருள் என்றால் என்ன, அதுக்கப்புறம் பதங்கமாதல் வரையறு. இந்த வரையறு கொஷினை வந்துட்டு எங்கேயுமே விட்டுறக்கூடாது, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு பேஜ் நம்பர் 125 வந்து பார்த்தீங்கன்னா 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட், 5வது. அடுத்து சுருக்கமான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்துட்டு 5வது கொஷின், ஒரு படித்தான கரைசல் பல படித்தான கரைசல் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எடுத்துக்காட்டோட கேட்பாங்க. விரிவான விடையில வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் ரிப்பீட்டட், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஷின் டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனியின் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக. ஸோ இது வந்துட்டு நல்லாவே படிச்சுக்கோங்க. நீங்கள் குவார்ட்டர்லியில் படித்து மிஸ் பண்ணால் கூட ஹாஃபெலியில் ஆனுவலில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது. ஸோ டிண்டால் விளைவு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லெசன் 11 அணு அமைப்பு. பேஜ் நம்பர் 136 வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 137 வந்து பார்த்தீங்கன்னா மிகச் சுருக்கமான விடையலி ஃபஸ்ட்டு செகண்ட் 2 கொஷின். முதல் வட்டப்பாதையிலும் 2வது வட்டப்பாதையிலும் ஒரே மாதிரியான எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை பெற்றுள்ள தனிமத்தை கூறு, இது இம்பார்ட்டன்ட். அடுத்து 4வது கொஷின், எக்ஸ் என்ற அணுவில் KLM கூடுகள் அனைத்தும். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 5th இம்பார்ட்டன்ட். இந்த 5வது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டும் அந்த 5வது கொஷின், நியூக்ளியான் என்றால் என்ன, பாஸ்பரஸில் எத்தனை நியூக்ளியான்கள் உள்ளன, அதன் அணு அமைப்பை வரைக. கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்.
பேஜ் நம்பர் 138ல் இந்த தங்க தகடு சோதனையின் மூலம் நீ என்ன முடிவிற்கு வருகிற, இதுவும் போரின் அணுமாதிரியின் கூற்றுக்களை பின்பற்றி விடுக. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க, இது பிக் கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து லெசன் 12 தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. பேஜ் நம்பர் 147 எடுத்துக்கோங்க. கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. நவீன ஆவர்த்தன விதியை கூறுக, இது இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது கொஷின் மெண்டலீவ் அட்டவணையின் குறைகள் யாவை, அது கேட்டிருக்காங்க. 4வது கொஷின், இது நிறைய கொஷின் பேப்பர்ல இருக்கு. நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிடுக. அடுத்து லெசன் 17 விலங்குலகம். சரிங்களா? 17 பேஜ் நம்பர் 211 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 211 1 மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 212 வந்து பார்த்தீங்கன்னா மிகச் சுருக்கமான விடையில் வந்துட்டு வகைப்பாட்டியல் வரையிறு. கொட்டும் செல்கள் என்றால் என்ன, இந்த 2வது கொஸ்டின். அடுத்து 4வது கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இதில் 7வது கொஸ்டின், தவளைகள் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது என்ன, அது சுருக்கமான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். குறிப்பு வரைக. தொகுதி அன்னலிடா பற்றி குறிப்பு வரைக, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th 5th 6th இது 4மே 4th 5th 6th மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 பட்டியலிடுக. இருவாழ்வியல் நீர் மற்றும் நிலவாழ் பண்புகளை குறித்து விளக்குக. அதுக்கப்புறம் விரிவான விடையளிகளை வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி கணுக்காலிகளை பற்றி எழுதுக. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்கள் சைடில் ஒன்று படிச்சுக்கோங்க. ஒன்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த கொஸ்டின். சரிங்களா? முன்முதுகு நாணிகளின் பண்புகளை விவரிக்க, இதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆனால் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து லெசன் 18 திசுக்களின் அமைப்பு. பேஜ் நம்பர் 228 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 228ல் சுருக்கமான விடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு திசு என்றால் என்ன, பல்வேறு வகையான கூட்டு திசுவின் பெயர்களை எழுதுக. அடுத்து 4வது கொஸ்டின், எலும்பு இணைப்பு திசு என்றால் என்ன, எப்படி அவை நமது உடல் செல்களில் செயல்பட உதவுகின்றன. அடுத்து 5வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் விரிவாக விடையில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 இந்த 3வது கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 19வது லெசன் தாவர உலகம் தாவர செயலியல். பேஜ் நம்பர் 234 இருக்கிற 1 மார்க்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து 235க்கு வாங்க. மிகச் சுருக்கமான விடையலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். திசைச்சாரா தூண்டல் அசைவு என்றால் என்ன, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிசார்பு அசைவு. அதுக்கப்புறம் ஒளிச்சேர்க்கையின் போது ஆற்றல் எக்ஸ் ஆனது ஒய் ஆற்றலாக மாறி, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து 5வது கொஸ்டின் நீராவி போக்கு வரையறு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வரையறுன்னு வந்து எந்த லெசனில் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சுருக்கமான விடையலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்டு, தேர்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th வந்துட்டு இம்பார்ட்டன்ட். நேர் புவி சார்பு அசைவு கொண்டிருக்கும் தாவர பாகத்தை எழுதுக, இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இலைத்துளை மற்றும் பட்டை துளை நீராவி போக்கினை வேறுபடுத்துக. 9th கொஸ்டினுமே ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 236 வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக விடையலியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 கொஸ்டினுமே நமக்கு இம்பார்ட்டன்ட்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மாறி மாறி கேட்டிருக்காங்க. அதில் இது வந்து நீராவி போக்கின் வகைகளை விவரி, இது வந்துட்டு ரிப்பீட்டட் நிறையா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்க கொஸ்டினை கரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே படிச்சுக்கோங்க. 1 வேர்ட்ஸ் வந்து தரவாக படிச்சுக்கோங்க. அதாவது வேறுபடுத்துக, வரையறு அப்படின்ற கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சோஷியல் சயின்ஸ் வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.